யூனிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு விஷயமும் நம்ம வாய் திறந்து கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஒரு குஞ்சு பறவை என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப சோகமாக இருந்திருக்கு. அப்போ தாய் பறவை பார்த்து கேட்டுக்கு, ஏன் சோகமாக இருக்கேன்னு. குஞ்சு பறவை சொல்லுது, எனக்கு யார்கிட்டயா எதாவது கேட்கணுமா, கூச்சமாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்லுக்கு, தேவையில்லாத வெக்கம் உன்னோட வாழ்க்கையை சிறப்பு இல்லாததை ஆக்கிரும், அதனால யோசித்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு குஞ்சு பறவை சொல்லுது, பொன்மொழிகளில் பேசுகிறது ரொம்ப ஈஸியமாக, அதை செஞ்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இதை கேட்ட தாய் பறவை என்ன பண்ணியிருக்கு, குஞ்சை கூப்பிட்டுட்டு நேராக ஏரிக்கரை பறந்து போயிருக்கு. ஏரியை கிராஸ் பண்ணும்போது அதில் எச்சில் போட்டுருது. எச்சிலில் போட்டால் அது அதில் கரைஞ்சிடும்ல. ஏரிகிட்ட போய் கேட்டிருக்கு, நான் இங்கே எச்சில் போட்டேன் காணேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஏரி சொல்லியிருக்கு, எச்சில் கரைஞ்சிருக்கோ அது போல் ஒரு மீன் தர, இந்த மீனை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த மீனை வாங்கிட்டு போகுது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி அந்த மீனை வச்சிருது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வீட்டில் உள்ளவங்க அதை எடுத்து சமைச்சிடறாங்க. அப்போ போய் கதவை தட்டி கேட்குது, இங்கே வச்சு இந்த மீன் எங்கன்னு கேட்குது. நாங்கள் அதை சமைச்சிட்டோம், அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் கயிறு இருக்குது, அதுக்கு பிறகு இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துடுது. கயிறை வாங்கிட்டு நேராக பறந்து போகுது. அப்போ ஒரு கிணத்தடியில் இத்து போன கயிறை வச்சு தண்ணி இறைக்க முடியாத ஒரு மனிதன் இருந்திருக்கான். அங்கே வச்சோடனே அதை யூஸ் பண்ணி அவன் தண்ணி இறக்க ஆரம்பிச்சான். உடனே போய் என் கயிறை எங்கே கொடு அப்படின்னு கேட்குது. எங்கள் வீட்டில் விழா நடக்குது, தண்ணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அதை நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக உனக்கு ஒருபடி அதிசயமான விதை நெல் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்ட்டு அந்த ஒருபடி விதை நெல்லை வாங்கிட்டு பறந்து போகுது. அந்த ஊரில் விவசாயம் நடந்துட்டுருக்கு. அது ராஜா மேற்பார்வை பார்த்துட்ருக்கிறாரு. விதை விதைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் வச்சு, ராஜா என்ன இது இப்படி விதை இருக்குது, இதையும் சேர்ந்து பண்ணுங்கன்றாரு. உடனே அதையும் சேர்த்து பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போய் கேட்குது, இங்கே வச்சுருந்த நான் விதை நெல் எங்கே அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த நெல்லையெல்லாம் நாங்கள் விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே எனக்கு அந்த நெல் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே ராஜா சொல்கிறாரு, அது விதைச்சாச்சு, அதுக்கு போல நீ வேறு என்ன தரேன் அப்படின்றாரு. உடனே அந்த குச்சிப்பறவை சொல்லுது, நான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு 1 மணி நேரம் எனக்கு அரியணையில் அமர்றத மாதிரி எனக்கு பவர் கொடுங்கன்னு கேட்குது. சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த அதிகாரத்தைப்பட்ட தாய் பறவை என்ன சொல்லுது, எங்கள் பறவை இனங்களுக்கு தேவையான உணவை ராஜா இனிமேல் அவரை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. உடனே குஞ்சு பறவை இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அசந்து போயிடுது. உச்சத்தில் ஆரம்பிச்சு நாட்டை ஆள்ற சக்தி பெருமைப்படுது அந்த குஞ்சு பறவை. உணவுக்கு வழிவகுத்துருச்சு. உடனே அந்த தாய் பறவை குஞ்சு பறவைகிட்ட சொல்லுது, நாய்க்குல இந்த எச்சில வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம வாங்கினோம், நம்மளால் உணவு சேகரிச்சுக்க முடியும், ஆனால் உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன். ஒன்றுமே இல்லாத ஒன்றிலேருந்து இருக்கக்கூடியதை கூச்சப்படாமல் கேட்கும் திறன் மட்டும்தான் நிறைய விஷயத்த உருவாக்க முடியும். வெக்கப்பட்ட உயிரினங்களா இந்த உலகத்துக்கு சிறப்பாக வாழவே முடியாது. ஸோ எதுவுமே கூச்சப்படாமல் கேட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ.